ஓகே, ஃபர்ஸ்ட் சார்ட்டிங்னா என்ன? சார்ட்டிங்னா டேட்டாவை அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றதுங்க. அதாவது தமிழ்ல சொல்லணும்னா 7 வரிசை அல்லது 2 வரிசையில நம்ம டேட்டாவை அரேஞ்ச் பண்றோம். அதுக்கு தான் சார்ட்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த காலம்ல இருக்கிற நேம்ஸ் எல்லாம் எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல வேணும் அப்படின்னா இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி சார்ட் கொடுத்து சார்ட் A to Z கட்டுதா. ஏன்னா ஸ்டார்டிங் A ல இருந்து Z வரைக்கும் ஆர்டர் அரேஞ்ச் ஆயிடும். இதுவே டிசெண்டிங்ல வேணும் அப்படின்னா Z to A கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருந்து அரேஞ்ச் ஆயிடும். இப்போ சார்ட் A to Z கொடுக்குறேன் பாருங்க, அஜி ஆனந்த், அதாவது ஏ அந்த மாதிரி ஆல்பாபெட்டிக்கா அரேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி சார்ட் பண்ணிட்டு மறுபடியும் கோ பேக் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் மெத்தடே நீங்க சைட்ல சீரியல் நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். நேபுக்கு முன்னாடி சீரியல் நம்பர் போட்டு வச்சுட்டு அதை சீரிஸ் பண்ணிடுங்க. அப்பதான் கோ பேக் பண்ணணும்னா ஈஸியா உங்களால கோ பேக் போய்க்க முடியும். கண்ட்ரோல் C கொடுத்துறேன். நெக்ஸ்ட் இங்க எனக்கு எம்ப்ளாய் ஐடி இருக்கு பாத்தீங்களா, இந்த காலம்ல இருக்கிற எம்ப்ளாயி ஐடிஸ் சார்ட் பண்ணணும். கம்மி வேலையில இருந்து பெரிய வேலைக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு போகணும் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி சார்ட் ஆப்ஷன் கொடுத்து A to Z, அதாவது லோல இருந்து ஹைக் போகணும் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா இங்க பாருங்க 3, 4, 5, 7, 10 அப்படின்னு அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிடுச்சு.